வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷியஸ் பேசுகிறேன். ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கான போர் நடந்துகிட்டு இருக்கு. 10 ஆண்டு காலமாக அவர் இஷ்டத்துக்கு தான் ஆட்சி நடத்தினார் மோடி. விவசாயிகளை மதிக்காத ஒரு ஆட்சி நடத்தினார். மணிப்பூர் கலவரத்தை கண்டுகொள்ளாத ஒரு ஆட்சி நடத்தினார். அவர் இஷ்டத்துக்கு நடந்தார். அவர் தலைமையில் ஆட்சி அமைகிறத கண்டிப்பாக ஜனநாயகவாதிகளாம் எதிர்க்கணும். பாரதிய ஜனதாவிலேயே அவரை விரும்பாதவர்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வேணால் ஆதரவு கொடுக்கலாமோ ஒழிய மோடி ஆட்சி அமைக்க விடக்கூடாது. இதை ஏன் இந்திய கூட்டணி செய்ய மாட்டுது? அப்போ மறைமுகமாக மோடிக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்களா? அடுத்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மோடி ஜனநாயக விரோதியாக இவர் தான் இருந்திருக்காரு. தெருவில் போகிற வரவங்களாம் கவர்னராக்குனார், அமைச்சராக்குனார், ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குனார். அவரை தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வச்சு இந்த ஜனநாயகவாதி நேரு மூன்று முறை இருந்திருக்காரு. அவரை அசிங்கப்படுத்திடாதீங்க. இதை மோடி 3வது முறை பிரதமரானால் இது நாட்டுக்கு கேடுகாலம்னு தான் நம்ம நினச்சிக்கணும். அவர் ஒன்றும் நல்லது செய்ய போகிறது கிடையாது. அவருக்கு விளம்பர பிரியர். அவர் என்ன தோணுதோ அதை செஞ்சுவார். அவரை ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆதரிங்க. மோடி ஒன்றும் பரிசுத்தமானவர் கிடையாது. ஆகவே புரிஞ்சுங்க. அவர் ஆட்சி இருக்கக்கூடாதுன்றது யோசிங்க.